ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஏகேஎஃப் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஒரு ரியல் ஸ்டோரி. நான் எப்படி இன்டர்ன்ஷிப் எடுத்தேன் அப்படிங்கிறத வந்து நான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டோரியை நான் சொல்லலான்னு இருக்கேன். இது ஏன் இந்த ஸ்டோரி நான் சொல்கிறதுக்கு ரீசன் கேட்டேன். என்கிட்ட நிறைய பேர் பர்சனலாக கேட்டிருந்தாங்க. நான் நிறைய இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணுறேன், ஆனால் கிடைக்கிறதில்ல. நான் இன்டர்ன்ஷிப் எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப்பை பற்றி நிறைய பேர் என்கிட்ட பர்சனலாக கேட்டிருந்தாங்க. ஸோ தனித்தனியாக சொல்கிறத விட ஒரு ஒரு எல்லாத்துக்கும் சேர்த்து பொதுவாக ஒரு வீடியோவாக சொன்னால் கொஞ்சம் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து இந்த வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். ஸோ ஆக்சுவலாக நான் எப்படி இன்டர்ன்ஷிப் எடுத்தேன்னு சொன்னால் மேபி நிறைய பேருக்கு மேபி ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அதனால தான் நான் வந்து எப்படி இன்டர்ன்ஷிப் எடுத்தேங்கிற ஸ்டோரியை நான் வந்து இன்னைக்கு சொல்லலான்னு பிளான் பண்ணேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்னு சொல்கிறதா இருந்தால், நான் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து டெவாப்ஸ் இன்ஜினியராக ஸ்டார்ட் பண்ணல. நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து டேட்டாபேஸ் இன்ஜினியராக தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ரீசன் என்னன்னு கேட்டால், அந்த டைமில் எனக்கு வந்து பெருசாக வந்து டெவாப்ஸ் இன்ஜினியர் பற்றி ஐடியா இருக்கல. ப்ளஸ் அந்த டைம் பெருசாக பூம் ஆகி இருக்கல. டெவாப்ஸ் இன்ஜினியரிங் ரோல் வந்து லிமிடெட் கம்பெனியில் தான் வந்து டெவாப்ஸ் இன்ஜினியர் அடாப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் எப்படின்னு கேட்டால், நான் ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் முடிச்சுட்டு அதாவது ஹெச்என்டி முடிச்சுட்டு நான் வந்து ஒர்க் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் நான் இருந்தேன். ஸோ ஒர்க் போயிட்டு அதுக்கு பிற்பாடு என்னோட ஃபைனல் இயரை நான் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் 2 இயரை முடிச்சுட்டு ஒர்க் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் அதை ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் நான் படிக்க மட்டும் நான் வந்து நான் நினச்சது வந்து ஃபர்ஸ்ட் 2 இயர் படிக்கிறப்போ வந்து ஈஸியாக நான் வந்து படித்து முடிச்சோன்னா எனக்கு வந்து ஈஸியாக ஒர்க் கிடச்சிரும், அப்ளை பண்ணோன்னே ஒர்க் கிடச்சிரும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் வந்து படித்தேன் ஐடி. ஆனால் ரியாலிட்டி வந்து நான் வந்து விலகின பிற்பாடு ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சுட்டு நான் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ண பிற்பாடு தான் என்னோட ரியாலிட்டி என்னன்னு தெரிஞ்சு. ஏன்னா நான் அப்ளை பண்ணுவேன், நிறையா சிவி கம்பெனிக்கு போடுவேன், ஆனால் யாருமே எனக்கு திருப்பி கால் பண்ண மாட்டாங்க. 1 மாதம் 2 மாதம் தொடர்ந்து கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதம் கிட்ட நான் வந்து கண்டினியூஸாக நான் அப்ளை பண்ணுவேன், ஆனால் ஒரு காலும் வராது, என்னோட சிவி ஷார்ட் லிஸ்டே ஆகாது. ஸோ ஃபினான்ஷியல் தேவைக்காக நான் வந்து என்ன பண்ணேன்னு கேட்டால், நான் ஐடி ஒரு ஒர்க் ஒன்றுக்கு நான் போயிருந்தேன். ஒரு கால் சென்டரில் அசிஸ்டன்ட் டீம் லீடராக நான் ஜாயின் ஆக்கியிருந்தேன். ஸோ அங்கே ஒரு 3 to 4 months ஒர்க் பண்ணுறப்போ திருப்பி இருக்க நான் வந்து ஐடி இல்லாத வேறு ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறது என்னோட கேரியரே வந்து பிரேக் ஆகிரும். ஸோ அதனால நான் வந்து திருப்பி இருக்க நான் அங்கே ரிசைன் பண்ணிவிட்டு திருப்பி வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எகைன் நான் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் யாருமே ஒரு 1 month கிட்ட எந்த ஒரு காலும் வரல, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. ஜஸ்ட் இமெயில் கூட ரெஸ்பான்ஸ் வராது எனக்கு. அப்போ நான் வந்து நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் தான் வந்து நான் அப்ளை பண்ணுற சிவியில் தான் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ அப்போ வந்து நிறைய பேர் சேம் ஜாப்புக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ணால் அவங்களுக்கு கிடைச்சிரும், என் சீனியர் அப்ளை பண்ணால் கிடைச்சிருக்கும், ஆனால் நான் அப்ளை பண்ணியிருந்தால் எனக்கு கிடைக்காது. ஸோ நான் என்ன பண்ணேன்னு கேட்டால், என்னோட சீனியர்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாரோட மோஸ்ட்லி செலக்ட் ஆகிற சிவியாக நான் வந்து கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். லிங்க்டின்ல நான் மெசேஜ் பண்ணுவேன். யாராச்சும் டீம் லீடாக இருக்கலாம், பெரிய பொசிஷனில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஐடியில் எல்லாருக்கும் கனெக்ஷன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட லிங்க்டினை வந்து நான் வந்து அப்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு நிறைய பேர்கிட்ட கனெக்ஷன் வைக்க ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய பேரோட மெசேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ எனக்கு நிறைய சிவிஸ் கிடைச்சிச்சு. நான் வந்து செலக்டடான சிவிங்களை எடுத்து நான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எப்படி ஏன் இந்த சிவி செலக்ட் ஆகிருக்கு, எனக்கும் இதில் என்னோட சிவியில் இந்த சிவியில் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குங்கிறத நான் ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்படி தான் நான் வந்து ஒரு சிவி ஃபார்மேட் ஒன்று செஞ்சேன். ஸோ அதில் நான் அப்ளை பண்ண பிற்பாடு நான் அப்ளை பண்ணுற ஒரு 10 கம்பெனி அப்ளை பண்ணால் குறைஞ்சது ஒரு 8 கம்பெனி சரி கால் பண்ணுவாங்க. இப்போ அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்க்கு, அதாவது இன்டர்வியூ கால் எடுக்கிற ரேஞ்சுக்கு நான் வந்து எடுத்துட்டேன். ஸோ அதுக்கு பிற்பாடு இன்டர்வியூக்கு போனேன். ஒரு கிட்டத்தட்ட 30லேருந்து 50 இன்டர்வியூ போயிருப்பேன். எதுலேயுமே செலக்ட் ஆகலை. ஸோ ஏன்னா சிவி அவங்க வந்து கேட்குற கேள்வி டெக்னிக்கலாக எனக்கு தெரியாமல் இருக்கலாம். சிலது வந்து அவங்க கேட்குற கேள்வி எனக்கு வந்து டக்குன்னு மைண்டுக்கு போகாது. லாங்குவேஜ் பிரச்சனை ப்ளஸ் கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ போகிறனால எப்படி கேட்குறதுங்கிறது, பதில் சொல்கிறதுங்கிற ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் அவங்க கேட்குற கேள்வி எப்படி அப்ரோச் பண்ணுறதுங்கிற ஒரு விஷயத்த நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஸ்டார்ட்டில். அதுக்கு பிற்பாடு நான் வந்து என்ன பண்ணேன்னு கேட்டால், கிட்டத்தட்ட இந்த 30-40 இன்டர்வியூ போனதில் நான் வந்து அந்த ஃபெயிலியரில் தான் என்னோட வந்து
நான் லெசன் லேர்ன் பண்ணேன். ஸோ என்ன பண்ணேன்னு கேட்டால், எல்லா இன்டர்வியூவில் இருக்க கொஷின்ஸ் எல்லாம் நான் வந்து எழுதி வச்சுப்பேன் தனித்தனியாக. இந்த கம்பெனியில் இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக ஃபைனலாக நம்ம எடுத்து பார்க்குறப்போ 20-30 கம்பெனியோட கொஷின் என்னன்னு பார்க்குறப்போ சேம் கொஷினை தான் ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபார்மேட் இருக்கும். இந்த ஃபார்மேட்டில் தான் கேட்டிருப்பாங்க. நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு போவோம். ஆனால் அவங்க கேட்குற கேள்வி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இன்டர்வியூக்குன்னு ரெடி ஆகிறதுக்கு அது ஒரு தனி ஸ்கில் தான். ஸோ இன்டர்வியூக்கு ரெடி ஆகிறது. ஸோ ஆஸ் அ இன்டர்ன்ஷிப்பில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இன்டர்வியூக்கு நீங்கள் ஃபஸ்ட் ரெடி ஆகணும். அண்ட் உங்கள் சிவியை ஃபஸ்ட்டுக்கு ரெடி பண்ணணும். ஸோ அப்படி தான் நான் விட்டேன். அது இன்டர்வியூக்கு ரெடியானேன். அதாவது 20-30 30-50 இன்டர்வியூ போயிட்டு ஃபெயில் ஆகிட்டு, அதுக்கு பிற்பாடு அதுக்கு முதல் சிவியை செஞ்சு அதுக்கு 20-30 கம்பெனி போயிட்டு ஃபெயில் ஆகிட்டு, அதுக்கு பிற்பாடு தான் நான் இதுக்கெல்லாம் ரெடியாகி நான் ஒரு பெரிய கம்பெனி ஒன்றில் எனக்கு வந்து இன்டர்ன்ஷிப் செலக்ட் ஆனேன். கிட்டத்தட்ட எனக்கு இதுக்கு போன டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம் 5-6 மாதம் எனக்கு வந்து இதுக்கு போயிடுச்சு. இந்த ஜேர்னியை செல்ஃபாக லேர்ன் பண்ணுறதுக்கு. செல்ஃபாக லேர்ன் பண்ணி தான் ஓகே இதுதான் இன்டர்வியூ, இப்படி தான் சிவி இருக்கணுங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு நான் வந்து செல்ஃபாக லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு 6 மந்த் ஆச்சு எனக்கு. அதுக்கு பிற்பாடு இன்டர்ன்ஷிப் போன பிற்பாடு அங்கே நான் வந்து அப்படியே ஒரு ஒன் இயர் கிட்ட நான் வந்து இன்டர்ன்ஷிப் இருக்கிறேன், அசோசியேட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போனேன். ஸோ இதுதான் என்னோட இன்டர்ன்ஷிப் எப்படி நான் எடுத்தேங்கிற ஸ்டோரி. ஸோ மெயின் விஷயம் நான் சொல்கிறது என்னன்னு கேட்டால், உங்களோட சிவியை வந்து நீங்கள் எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணணும். ப்ளஸ் ஏன்னா இப்போ ஒரு கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா, 100 பேர் அப்ளை பண்ணுறீங்களா இருந்தால் உங்களோட சிவி நீங்கள் வந்து தனியாக தெரியணும்னா, உங்களுக்கு அந்த சிவியை பார்த்த உடனே ஓகே இந்த ஒர்க் உங்களுக்கு கொடுக்கலாம், உங்களை இன்டர்வியூ பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வரணும். ஸோ அப்போ தான் உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சும்மா ஸ்கில்லுன்னு போட்டு உங்களோட ஸ்கில்லை மட்டும் அப்டேட் பண்ணி போட்டிங்களா இருந்தால் அவங்களுக்கு தெரியாது. ஸோ சிவியை அழகாக அப்டேட் பண்ணணும். ப்ளஸ் இன்டர்வியூக்கு நீங்கள் ரெடி ஆகணும். ஸோ இதுதான் மெயின் ரீசன். ஸோ ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் இன்டர்வியூக்கு கால் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டுக்கு சிவி, இதுதான் உங்களோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷனாக இருக்கும். சிவி தான் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ அதை ஃபஸ்ட் நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக செய்ய பழகணும். ஸோ இதுதான் என்னோட ஸ்டோரி. ப்ளஸ் நான் எப்படி என்னோட கெரியர் டிரான்சிட் பண்ணேன். அதாவது நான் ஒரு டேட்டாபேஸ் இன்ஜினியர்லேருந்து டெவாப்ஸ் இன்ஜினியராக மாதிரி இப்போது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 5 years எனக்கு டெவாப்ஸ் இன்ஜினியராக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஜேர்னி எப்படி டெவாப்ஸ் இன்ஜினியர் பக்கம் வந்தேன் அப்படிங்கிற ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த ஜேர்னி எப்படி இருக்கணுங்கிற தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்களா இருந்தால் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மேபி இதை பற்றி நம்ம பேசுவோம். எப்படி டெவாப்ஸ் இன்ஜினியராக நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணேன், ஒரு எஸ் அ டெவாப்ஸ் இன்ஜினியர் டேட்டாபேஸ் இன்ஜினியராக இருந்து டெவாப்ஸ் இன்ஜினியர் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணேங்கிற வீடியோ போடுறேன். ப்ளஸ் நான் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி, நான் அங்கே என்னென்ன ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும். என்னோட லிங்க்டின் நான் வந்து கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதில் போனீங்களா இருந்தால் லிங்க்டின்ல உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலும் பார்த்துக்கலாம். ஸோ நான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூடியூப் சேனலுக்கு. இப்போ நான் அப்டேட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே வரும். ஸோ தேங்க்யூ. See you in next video.